அதே மாதிரி நிறைய வற்றல் வகைகள் நம்ம வந்து பயன்படுத்தலாம். சுண்டை வற்றலாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து கொத்துவரங்காயோட வற்றலாக இருக்கலாம், வெண்டைக்காயோடைய வற்றல் வகைகளாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் வந்து மோரில் ஊற வச்சு உப்பு போட்டு அதை பதப்படுத்தி கரெக்டாக எடுத்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சாப்பிட்டதுனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆயுட்காலம் வந்து 90 100 வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து மலச்சிக்கல்னால கஷ்டப்படல, மலவாய் புற்றுநோயினால கஷ்டப்படல, கருப்பை புற்றுநோயினால கஷ்டப்படலை. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, மாதவிடாய் மாதம் மாதம் வரத்துக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களுடைய உணவு முறையே ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு உணவு முறையாகத்தான் இருந்திருக்கு. காலையில் வந்து ஒரு பழைய கஞ்சி நைட்டு சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த பழைய கஞ்சியை எடுத்து சாப்பிட்றது. அதே மாதிரி மத்தியானம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வற்றலை வச்சு தான், ஊறுகாய் வச்சு சாப்பிட்டது கிடையாது, அவங்க வற்றல் வச்சு தான் வந்து மோர் சாதத்தை வந்து சாப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி தேனூரல் போட்டு வச்சு பெண் குழந்தைகளுக்கும் சரி வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ புளித்த உணவுகள், ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது குடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் கிடையாது, பல நோய்களுக்கு அது ஒரு தீர்வாக இருக்கும்.